கோடை வெயிலின் தாக்கத்தால் குற்றால அருவி நீரின்றி வறண்டு காட்சியளிக்கிறது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் வழக்கமாக ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால அருவி வறண்டு பாறையாக காட்சியளிக்கிறது. இருப்பினும் அமைதியாக இருக்கும் குற்றால அருவியை காண சில சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர். இந்நிலையில் குற்றால சீசன் தொடங்கும் முன்பு பெண்கள் உடைமாற்றும் அறை, கழிவறை, பூங்கா உள்ளிட்டவற்றை பேரூராட்சி நிர்வாகம் சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தென் தமிழகத்தின் முக்கிய நீர்வீழ்ச்சியான குற்றாலம் அருவி தண்ணீர் இன்றி வறண்டுள்ள நிலையில் வருடத்தில் 365 நாட்களும் தண்ணீர் கொட்டும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அருவிக்கு வந்து செல்லும் சாலை முற்றிலும் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். வார இறுதி மற்றும் கோடை விடுமுறையொட்டி பிரபல சுற்றுலா தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்றனர். அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்க கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கேலரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தெளிவாக தெரியவில்லை. இதனால் ஆர்வத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இருப்பினும் கடல் அலையில் கால் நனைத்தும் காந்தி மண்டபம், பகவதி அம்மன் கோவில் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்தும் சுற்றுலா பயணிகள் ஆறுதல் அடைந்தனர்.